முதல்ல எழுத்துக்களை டேப்லெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எழுதினாங்க. களிமண்ணில் செய்யப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறமா உலோகங்களில் செய்யப்பட்ட விஷயங்களை எழுத்துக்கள் எழுதினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் சுருள் வந்தது. தோல் சுருள் எழுதினாங்க. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் இந்த பப்பாயிரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு புல்லிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பேப்பர், அதில் வந்து எழுத்துக்கள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த பேப்பரினுடைய அந்த வடிவங்கள் வந்தது. அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு குவாலிட்டிக்கு வந்தது. 16வது நூற்றாண்டில் தான் இந்த பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரிண்டிங் கண்டுபிடிக்கப்பட்டப்போ நிறைய விஷயங்களை முன்னால் கையால் எழுதிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் டைப்ரைட்டர் அதெல்லாம் வந்தது. தென் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்தது. ஸோ எல்லாமே வந்து நம்ம கையால் பேப்பரில் எழுதிட்டு இருந்த அல்லது டைப்ரைட்டிங் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலங்கள் மாறி அதுக்கப்புறமா எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் நம்முடைய அப்ளிகேஷன் எல்லாமே அனுப்பலாம். அண்ட் ஒரு சில நேரங்களில் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பேப்பர் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து பல விஷயங்களில் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது முன்னேறும்போது அதில் தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெக்னாலஜி வளர வளர ஒரு சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க தொழிலுக்கு செய்து கொண்டு இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் இழப்பு அப்படிங்கிறதும் நடக்குது. இந்த பாருங்கள், இது வந்தனால தான் பாருங்கள் அவங்களுக்கு தொழில் போயிடுச்சு, அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்போ அந்த இந்த இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போது நம்ம இன்னும் அந்த காலத்தில் களிமண்ணில் செஞ்ச அந்த தகட்டில் தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு விஷயம். அதை சார்ந்து ஒரு சில வேலை இழப்புகளும் நடக்க தான் செய்யும்.